ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். என்ன எல்லாம் ரெடியா? ஆயிஷா ரா நடராசன் அவர்கள் எழுதிய உலகை உலுக்கிய 40 சிறுவர்களில் இன்னைக்கு நாம் 10 வயசு மோட்டார் மெக்கானிக்கை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த சிறுவனுக்கு வயசு அப்போ 6 தான். காணாமல் போன அவனை ஊரே தேடிட்டு இருந்துச்சு. உங்கள் பேர் என்ன அப்படின்னு ஒரு அம்மாவை காவலர் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு அந்த அம்மா, என் பேர் கரோலினா, என்னோட மகன் ஆல்ஃப்ரெட் அப்படின்னு சொல்லும்போதே அவங்க கண்கள் குளமாயிடுச்சு. அவங்களோட 8 குழந்தைகளில் ஏற்கனவே 5 குழந்தைகள் இறந்து போயிட்டதால் ஆல்ஃப்ரெட் பற்றிய கவலை அவங்களுக்கு இடியாக இறங்குச்சு. ஆல்ஃப்ரெட்டோட அப்பா இம்மானுவேல் ஒரு பொறியாளர். ஸ்வீடனில் இருக்கிற ஸ்டாக்ஹோம் நகரில் பெரிய பட்டறையில் வேலை பார்த்தாரு. அவருக்கு தகவல் சொல்கிறதுக்கு அண்ணன் சார்லஸ் வேகமாக போனால் பல மணி நேரம் அவங்க எல்லாருமே பதட்டத்தோட ஆல்ஃப்ரெட்டை தேடினாங்க. ஆல்ஃப்ரெட் எங்கே இருந்தான்? தந்தை இம்மானுவேல் தன்னோட ஆய்வக வேலையில் சந்தித்த ஒரு நெருக்கடியை பற்றியும் வேலை செய்யாத பொறி வெடிமருந்து பற்றியும் தன்னோட மனைவிகிட்ட பேசிகிட்டு இருந்தார். இதை கேட்ட ஆல்ஃப்ரெட் அந்த பிரச்சனைக்கான தீர்வோட அப்பாவோட பட்டறைக்கு 3 மைல் நடந்து போய் அங்கே விளக்கிக்கிட்டு இருந்தா. ஏழ்மையில் அவங்க தவித்த நாட்களில் பழுதடைந்த ஜட்கா வண்டிகள், எழுதாத பேனா, ஓடாத மோட்டார் அப்படின்னு பழுது நீக்கி அவன் சம்பாதித்த போது அவனுக்கு வயசு 10. தொழிலில் நஷ்டமாகி அப்பா குடும்பத்தோட ரஷ்யாவில் இருக்கிற செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகருக்கு போகிறாரு. அங்கே அப்பாவோட இரவு பகலாக ஆல்ஃப்ரெட் உழைக்கிறான். அப்போ பிளைவுட் அப்படிங்கிற செயற்கை மரப்பட்டைகளை கண்டுபிடிச்சான். சட்டப்படி உருவம் பெறலை அப்படின்னாலும் அவனோட முதல் கண்டுபிடிப்பு அதுதான். அப்போ அவனுக்கு வயசு என்ன தெரியுமா? 12. ஓரளவுக்கு வசதி வந்ததும் ஸ்டாக்ஹோமில் இருக்கிற ஜேக்கப் அப்போலோஜிஸ்டிக் அப்படிங்கிற பள்ளியில் ஆல்ஃப்ரெட் சேர்க்கப்பட்டான். அவன் படித்த ஒரே கல்விக்கூடம் அதுதான். அங்கே 11 வருஷ பள்ளி படிப்பை வெறும் 3 வருஷங்களில் அவன் முடித்தான். அப்போ அதற்கான வசதியும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பள்ளியில் யாருமே செய்யாத புதிய சாதனை ஒன்றையும் ஆல்ஃப்ரெட் செஞ்சிருந்தா. ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன், ஸ்வீடிஷ் மொழியை சமமான வல்லமையுடன் பேசவும் எழுதவும் மொழியாக்கம் செய்யவும் அவனால் முடிஞ்சது. ஆல்ஃப்ரெட் தன்னுடைய 17வது வயசில் பாரிஸில் இருந்தான். ஜான் எரிக்சன் அப்படிங்கிற பிரபல விஞ்ஞானியோட தன்னுடைய விருப்ப பாடமான வேதியியலை சரளமாக விவாதித்தான். அதற்கப்புறம் அடுத்த சில நாட்களில் வாயுக்களினுடைய அளவை கண்டு சொல்லும் வாயுமானியை கண்டுபிடிச்சு அடுத்த சாதனையை நிகழ்த்தினான். தான் கண்டுபிடித்த அந்த கருவிக்கு கிடைத்த ஊதியத்தை எரிக்சனை நேரில் சந்தித்து தன் பரிசாக வழங்கி அவரை வியக்க வச்சான். பின்னாட்களில் தான் கண்டுபிடித்த டைனமைட் குண்டுகளால் உலகத்தில் நிகழ்ந்த துயரங்களை நினச்சி வருந்தி நோபல் பரிசுகளை ஏற்படுத்தி அறிவியல் முன்னேற்றத்துக்கு விடிவெள்ளியாக திகழ்ந்த ஆல்ஃப்ரெட் நோபல் உலகை உலுக்கிய ஒரு சுட்டி நாயகன் தானே. மீண்டும் சந்திப்போம். நன்றி.